நீங்கள் இணைந்திருப்பது கலாம் வித்யூ. இது உங்களுடைய இணைய வழி கற்கைக்குரிய நேரம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது இந்த சடப்பொருட்களின் கட்டமைப்பு என்றதுல அணு பற்றிய கோளக மாதிரி இருக்கும். சரி, அதாவது ஒரு அணுவினுடைய மாதிரி என்ன மாதிரி இருக்கும், ஒரு அணுவினுடைய தன்மை, அதாவது ஒரு அணுவினுடைய வடிவம் என்ன மாதிரி இருக்கும் என்றது பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு முதலாவது பார்க்கறது என்னென்றா, அதாவது நாங்க பார்க்க போறோம் அணு என்ற வடிவத்தில அடிப்படையில நாங்க பார்க்க போறோம். அது என்ன, ஒரு கோளக மாதிரியை கொண்டது. சரி, அதாவது என்ன, ஒரு கோளம் மாதிரி இருக்க போகும். சரியா, இந்த அணுவினுடைய கட்டமைப்பு, சரியா, இந்த அணு என்ன மாதிரி இருக்கு என்றதுக்கு கன பேர் கணக்க சொல்லிடு. சரி, அதுல நாங்கள் இப்ப பாக்குறது எதெண்டாடா, ரெண்டு பேரை பற்றி பார்க்க போறோம். சரியா, ரெண்டு விஞ்ஞானிகள் பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவது ஆரண்டாடா எங்கண்ட ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், இரண்டாவது யாருண்டா நீல்ஸ் போர். சரியா, முதலாவது ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், அடுத்தது நீல்ஸ் போர். சரியா, இதுல பேர் இந்த அணுவினுடைய கோளக மாதிரி ஒரு பற்றி கூறினதுல முதலாவதா கூறினது யார், அதாவது அணுவினுடைய கோளக மாதிரியை கண்டுபிடித்தவர் யார் என்று நாங்கள் பார்த்தோம்டா என்னண்ட ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். சரியா, இந்த ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் என்றவர் என்ன சொன்னவர் என்று பாத்தீங்கன்னா, அதாவது என்ன, ஒரு கரு ஒன்று இருக்குது. சரியா, என்ன, ஒரு கரு ஒன்று இருக்குது. அந்த கருவை சுற்றி இலத்திரங்கள் அசைஞ்சு கொண்டு இருக்குது. என்னென்றா, ஒரு கரு ஒன்று இருக்குது, அந்த கருவை சுற்றி இலத்திரங்கள் அசைஞ்சு கொண்டு இருக்கு என்று சொன்னவர். சரியா, அதாவது பேர் என்ன மாதிரி என்றாடா, இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியுமே, இந்த சூரியனை கோள்கள் சுத்துறது. சரியா, என்ன, சூரியனை எங்க ஞாயிற்று தொகுதியில இருக்க கோள்கள் என்ன செய்யுது, சூரியனை சுத்தி கொண்டிருக்குது. அதே மாதிரிதான் இவர் சொல்றதும் என்ன, அதாவது ஒரு கரு இருக்குதான், அந்த கருவை சுற்றி என்ன செய்யுது, இலத்திரன்கள் சுத்தி கொண்டிருக்குது. அப்ப நீ ஒன்று கேட்கலாம், இலத்திரங்கள் சுற்றி வந்தா என்ன செய்யும், அது சில வேளையில இப்ப போய் என்ன, அதாவது கருவுக்குள்ள என்ன இருக்க போது, நேரேற்றங்கள் இருக்க போது, சுத்தி இருக்கிறது எல்லாமே என்ன, மறையேற்றங்கள், ஏன் இழுக்காதோன்னு கேட்கலாம். அதாவது என்ன, நேரேற்றம் அந்த மறையேற்றத்தை பிடிச்சு கவர்ச்சி அடைந்த, மறையேற்றத்தை கவர்ந்து தன்னை நோக்கி இழுக்காதோன்னு கேட்கலாம். ஆனா என்ன செய்யறா, அது என்னென்று சுத்துதுண்டா, அது ஒரு வேகம் கூடினதாக சுத்துது. சரியா, மேல ஒரு கூடின வேகத்துல சுத்துறதால என்ன செய்யும்டாடா, அது அங்க கருவை நோக்கி கவரப்படாது. சரியா, அதாவது வேற என்ன, சூரியனை கோள்கள் சுத்துறது மாதிரி கருவை சுற்றி என்ன செய்யுது, இலத்திரங்கள் சுற்றி கொண்டிருக்குன்னு சொன்னவர் தான் யாருங்கண்ட ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். சரியா, அவர் சொன்னதுல எந்த வித பிழையும் இல்லடா, என்ன, கருவை சுற்றி இலத்திரங்கள் சுத்துது. ஆனா இந்த நீல்ஸ் போர் என்றவர், சரியா, நீல்ஸ் போர் என்றவர் வேற எதுவும் இல்லை, இவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவன். சரியா, இந்த நீல்ஸ் போர் என்றவர் என்ன சொல்றாருண்டா, நீங்கள் சொல்றது சரிதான் சார், ஆனா என்ன மாதிரி அது சுத்துது, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி மட்டத்துல சுத்துது. சரியா, இலத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சுத்தல, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இலத்திரங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல சுத்த போகுது. இப்ப உதாரணத்துக்கு முதலாவதா ஒரு பாதையில கொஞ்சம் சுத்துது, இரண்டாவதா ஒரு பாதையில இன்னும் கொஞ்சம் சுத்துது, இன்னொரு பாதையில இன்னும் கொஞ்சம் சுத்துது என்று ஒவ்வொன்றும் என்ன, ஒவ்வொரு பாதையில சுத்த போகுது. அந்த பாதையை இவர் என்னன்னு சொல்றார், சக்தி மட்டங்கள் என்று சொல்றார். என்னன்னு சொல்றார், சக்தி மட்டங்கள் என்று சொல்லுறார். சரியா, அதாவது நீல்ஸ் போர் என்றவர் என்ன சொல்றார், சக்தி மட்டங்கள்ல சுத்துது. அதாவது என்ன, ஒரு கருவை சுற்றி ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருக்கு. சரியா, ஒவ்வொரு பாதை, ஒவ்வொரு சக்தி மட்டம் என்றது என்ன, ஒவ்வொரு பாதை, அந்த ஒவ்வொரு பாதையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இலத்திரங்கள் சுத்துதுன்னு சொல்றார். சரியா, இப்ப உனக்கு கருவன்றது தெரியும், கருவை சுற்றி இலத்திரங்கள் ஒரு பாதையில சுத்த போகணும் தெரியும். சரியா, ஆனா அந்த பாதைக்கு பேர் வைக்கணுமோ இல்லையோ, இல்லாட்டி என்ன நீ பாதை என்று கண்டுபிடிப்ப. அப்ப அதாலே அவர் பாதைக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன மாதிரி என்றா, கே எல் எம் என் என்று பேர் வைக்கிறார். என்னண்டு கே எல் எம் என் என்று பேர் வைக்கிறார். இப்ப பேர் இந்த சக்தி மட்டங்கள் என்ன மாதிரி இருக்கும் என்றா, ஒவ்வொரு சக்தி மட்டம் கருவில இருந்து நீ கீழே போக போக போக, கருவில இருந்து விலத்தி போக 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 என்ன செய்யும்டாடா, சக்தி மட்டங்கள் இந்த சக்தி என்ன செய்யும், கூடும். என்ன செய்யுது, சக்தி மட்டங்கள சக்தி கூடுது. ஆனா பேர் இந்த இடைவெளிய பேர், இந்த இடைவெளி, அதாவது ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கும் இடையில உள்ள இடைவெளி என்ன செய்யும்டாடா, போக போக குறைஞ்சு கொண்டு போக போகுது. சரியா, வடிவாக்கவனி கருவில இருந்து நாங்கள் தூர போக போக என்ன செய்யும், சக்தி மட்டங்களின் அளவு அதிகரிக்கும், சக்தியின் அளவு அதிகரிக்க போகுது. ஆனா ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கும் இடையில உள்ள அளவு குறைஞ்சு கொண்டு போக போகுது. சரியா, இப்ப பார் அவர் என்ன சொல்றாரு, நீல்ஸ் போர் என்றவர் முதல்ல இருந்து திருப்பி வருவோம். ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் என்றவர் சொல்றாரு என்ன, ஒரு கருவை சுற்றி இலத்திரங்கள் சுற்றுது என்று சொல்றார். நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு, அதுலயே இன்னும் கொஞ்சம் விசேடிச்சு இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சு சொல்றாரு. என்ன, இந்த கருவை சுற்றி இலத்திரங்கள் சுற்றுது, என்ன மாதிரி சுற்றுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதையில சுற்றுது. அதை அவர் என்னன்னு சொல்றார்,
சக்தி மட்டம் என்று சொல்லுற. சரியா? அப்ப நீல்ஸ் போர் என்ன சொல்றார்? ஒரு கருவை சுற்றி இலத்திரங்கள் வெவ்வேறு சக்தி மட்டங்கள்ல சுற்றுன்னு சொல்ற. அப்ப இவர் ஒவ்வொரு பாதை சொல்லிட்டாரு. நீ என்ன செய்யணும்? பாதைக்கு பேர் வைக்கணும். என்ன மாதிரி என்றாடா, கருவில இருந்து தூரம் போக போக, சரியா, கருவில இருந்து தூரம் போக போக 1 2 3 4 என்று இந்த சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட கூட அதுக்குரிய பேரும் வருது. கே எல் எம் என்ன வருது. சரியா? அப்ப முதலாவது சக்தி மட்டமண்டா கே, இரண்டாவது சக்தி மட்டமண்டா எல், மூன்றாவது சக்தி மட்டமண்டா எம், நான்காவது சக்தி மட்டமண்டா என். சரியா? இப்ப பேர் ஒரு கருவும் இருக்கு, அதை சுத்தி பாதையும் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பாதையில எவ்வளவு பேர் இருக்கணும், அதாவது எவ்வளவு பேர் பயணிக்கணும் என்றது பற்றி பாப்போம். சரியா? இப்ப முதலாவது சக்தி மட்டம் என்றாடா அதுல 2 இலத்திரங்கள் இருக்க போகுது. சரியா? முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரங்கள் இருக்க போகுது. அடுத்த சக்தி மட்டம், அதாவது இரண்டாவது சக்தி மட்டமான எல் சக்தி மட்டத்துல எத்தனை இருக்க போகுண்டா 8 இலத்திரங்கள் இருக்க போகுது. சரியா? எத்தனை இருக்க போகுது? 8 இலத்திரங்கள் இதுல இருக்க போகுது. இந்த அடுத்த சக்தி மட்டத்துல 18 இலத்திரங்கள் இருக்கா. சரி, எத்தனை? 18 இலத்திரங்கள் இருக்குது. அடுத்ததுல 32 இலத்திரங்கள். அப்படியே போக போக என்ன செய்யுது? கூடிக்கொண்டு போகுது. பேர் திருப்பி முதல்ல இருந்து பேர் சொல்றாரு என்ன, கருவில இருந்து கருவை சுற்றி இலத்திரங்கள் சுத்தி கொண்டே இருக்குது என்று சொல்றாரு. நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு? கருவை சுற்றி இலத்திரங்கள் சுத்துது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு சக்தி மட்டங்கள், அதாவது வெவ்வேறு பாதைகள் என்று அதுக்கு பேரை வைக்கிறார். வெவ்வேறு சக்தி மட்டங்கள்ல சுத்துதுன்ற. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? அந்த சக்தி மட்டங்களுக்கு பேர் வைக்கிறார். கே எல் எம் என், அதாவது 1 2 3 4 KLMN அதுக்கு பேரையும் வச்சுட்டு அந்த KLMNல அதாவது ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திரங்கள் ஆக கூடுதலா இருக்கு. முதலாவது சக்தி மட்டத்துல 2, இரண்டாவது சக்தி மட்டத்துல 8, மூன்றாவது சக்தி மட்டத்துல 18, நான்காவது சக்தி மட்டத்துல 32. ஒவ்வொரு சக்தி மட்டத்திலையும் இலத்திரன் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. சரியா? இதுதான் என்ன அணு பற்றிய கோளக மாதிரி. இதுல இனி நாங்கள் பார்க்க போறது என்னடா, அணுவெண்ண பற்றியும் பார்ப்போம், திணிவெண்ண பற்றி பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து அடுத்த வீடியோல நாங்கள் அதை கதைச்சு கொள்வோம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து இந்த சேனலோட இணைஞ்சிருக்கணும். கலாம் வித் யூ எப்பவும் உங்களுக்காக இருக்கும். அல்லது உங்களுக்கு விரும்பினா டவுட்டுகள் கேட்க வேணுமெண்டா நேரடியான வகுப்புகளையும் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, கலாம் வித் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளும். நாங்கள் இவ்வளவு நேரம் படிச்சது இனி நாங்கள் அடுத்து வரும் வகுப்புல அடுத்த வீடியோக்கள்ல நாங்கள் இனி தொடர்ந்து பார்ப்போம். சரியா? இப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றாடா, உங்களுக்கு ஏதாவது டவுட்கள் இருந்தா கமெண்ட்ல கேட்கலாம். அல்லையா உங்களுக்கு நேரடியான வகுப்புகளையும் விளக்கத்தை பெற்றுக் கொள்ள வேணும்னா நேரடியான வகுப்புகளையும் இணையலாம். அது தொடர்பான இதுக்கு இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணீங்கன்னா ஓகே. சரியா? அது 076 72 88 429 என்ற எங்கண்ட கலாம் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கொண்டா உங்களை நேரடியான வகுப்புகளையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய டவுட்டுகளை கமெண்ட்ல கேளுங்க, அல்லது மேலதிக விளக்கங்களுக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. சரியா? நீங்க தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனல்ல இணைந்து கொள்ள வேணும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரிதானடா? நன்றி. படியா படியும்.